இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சாப்டர் 1 ஆஃப் ஹிஸ்ட்ரி இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஹிஸ்ட்ரி சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட மீனிங், அதோட ஸ்டார்டிங் டெவலப் பாயிண்ட் எப்படி எல்லாம் வந்துச்சு, அது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டுடே. இன்னைக்கு வந்து மீனிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஹிஸ்ட்ரி அது மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, history is one of the greatest branches of human knowledge. ஹிஸ்ட்ரி தான் நம்மளுக்கு இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய பிரான்ச் ஆஃப் நாலேஜ் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்ட்ரியில தான் வந்து தெரிய வரும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேர்ம் ஹிஸ்ட்ரிக்கு என்ன மீனிங்? The term history has been derived from the Greek word historia, which means enquiry or investigation. அதாவது அந்த வேர்ட் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அது வந்து கிரீக் வேர்ட்ல இருந்து, கிரீக் வார்த்தையில இருந்து வந்திருக்கு. அதோட பேர் வந்து ஹிஸ்டோரியா. அந்த ஹிஸ்டோரியாவுக்கு மீனிங் என்னன்னா என்கொயரி இல்லை இன்வெஸ்டிகேஷன். கேள்வி கேட்குது, இல்லாட்டி அது என்னதுன்னு சொல்லி விசாரிக்கிறது, அதுதான் ஹிஸ்ட்ரி. ஓகே, அதோட ஹிஸ்டோரியாவோட மீனிங்னா ஹிஸ்டோரியா, அதோட மீனிங்னா என்கொயரி அண்ட் இன்வெஸ்டிகேஷன். கேட்கறது, கேள்வி கேட்கறது, அதுமே என்கொயரி பண்ணுறது, அதாவது விசாரிக்கிறது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கு மீனிங் தான் ஹிஸ்டோரியா. ஹிஸ்டோரியாவோட இங்கிலீஷ் மெத்தட் தான் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ Herodotus, a Greek historian, is believed to have initiated the writing of history, and hence he has been regarded as the father of history. அதாவது ஹெரோடாட்டஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் ஹிஸ்டோரியன் தான் அவர். அவர் தான் இந்த ஹிஸ்டரிங்கிற ஒரு வேர்டை ஆரம்பிச்சதா சொல்றாங்க. ஸோ அதனால்தான் அவரை த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரின்றாங்க. அதாவது ஹிஸ்டரியோட அப்பான்றாங்க. ஹிஸ்டரி ஆரம்பிச்சு வச்சதுனால அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரின்றாங்க. ஓகே, அப்பா, ஹிஸ்டரியோட அப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டெஃபினேஷன். ஓகே, இப்போ டெஃபினேஷன்ஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேள்வி இதில் வரும், உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரும். ஹெரோடாட்டஸ் என்ன மீனிங் கொடுத்தாரு, ஜவஹர்லால் நேரு என்ன ஹிஸ்டரிக்கு டெஃபினேஷன் கொடுத்தாரு, கால் மார்க்ஸ் என்ன ஹிஸ்டரி டெஃபினேஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நைனாக வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஹெரோடாட்டஸ் 484 to 424 BCE. Okay, Herodotus was a Greek historian who lived in the 5th century. Herodotus வந்து ஒரு கிரீக் ஹிஸ்டோரியன், அது நமக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கல. அவர் வந்து 5th centuryல வாழ்ந்தவர். ஓகே, அவர் வந்து he has contributed richly to history. He traveled in Greece and West Asia. அவர் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு ஹிஸ்டரிக்காக. ஓகே, அவர் வந்து ஹிஸ்டரிக்காகவும் இன்னொரு விஷயம் ஆந்த்ரோபாலஜியாவும் அதுக்காகவும் அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவர் எங்கெல்லாம் அதை சுற்றி பார்த்துக்காருன்னா கிரீஸு, அப்புறம் வெஸ்ட் ஏஷியா, இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் அவர் டிராவல் பண்ணி அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி பற்றி அவர் படிச்சிருக்காரு. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அந்த பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் படிச்சார். ஓகே, நெக்ஸ்ட் he collected information of the Greek city states and wrote 9 volumes among them. அதாவது அவர் வந்து கிரீக் ஸ்டேட்ஸ், சிட்டி ஸ்டேட்ஸை பற்றி அவர் படிச்சு அதை பத்தி ஒரு 9 வால்யூம் புக் எழுதினார். ஓகே, அதுதான் த ஹிஸ்டரி ஆஃப் பர்ஷியன் வார்ஸ். அந்த புக்குங்க ஒண்ணுதான் த ஹிஸ்டரி ஆஃப் பர்ஷியன் வார்ஸ். அந்த பர்ஷியன் வார்ஸ் அந்த காலத்துல அந்த ஹிஸ்டரியில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஷியன் வார்ஸ் எழுதினார். ஓகே, டீல்ஸ் வித் வார் பிட்வீன் பெர்ஷியன்ஸ் அண்ட் கிரீக்ஸ். அந்த இதுல வந்து பர்ஷியன்ஸும் கிரீக்ஸும் சண்டை போடுறதை பத்தி அவர் எழுதியிருக்காரு. ஓகே, அவர்தான் முதல்ல மீனிங் ஆஃப் ஹிஸ்டரிய, ஸ்கோப் ஆஃப் ஹிஸ்டரிய வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ அவரை பொறுத்தளவு ஹிஸ்டரினா என்னது, ஹெரோடாட்டஸை பொறுத்தவரை ஹிஸ்டரினா என்னதுன்னா, ஹிஸ்டரி இஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் கிரேட் ஹீரோஸ் அண்ட் யூனிக் இவெண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்ட் பை த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். அதாவது ஹிஸ்டரிங்கிறது என்னன்னா, அது வந்து ஒரு ரெக்கார்டு, ஒரு எழுதி வச்ச ரெக்கார்டுன்னு, அது மாதிரி எழுதி வச்ச ரெக்கார்டு. யாரை பத்தினா ஒரு ரொம்ப பெரிய வீரர், அவரை பத்தியும் நம்ம வாழ்ந்த அந்த காலத்துல நடந்த ஒரு சில குறிப்பிட்ட ரொம்ப யூனிக்கான ஒரு ஈவெண்ட்ஸும், ஒரு ரொம்ப குறிப்பிட்ட சம்பவம், ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய ரொம்ப யூனிக்கான சம்பவம். ஓகே, அதுக்கப்புறமா அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டிய, ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நம்மளுக்கு அடுத்து வர ஜெனரேஷன் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் ஹிஸ்டரியில ஆளுங்க இருந்தாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாங்க, மகா ஹீரோஸ்லாம் இருந்தாங்க, அதுமாதிரி இந்த மாதிரிலாம்
இதெல்லாம் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன், நம்மளுக்கு அடுத்து வர வாரிசுங்க, நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதினாராம். ஓகே. செகண்டா வர்றது வந்து சென்ட் ஆகஸ்டைன். ஓகே, ஆகஸ்டைன். ஓகே. ஸோ இவர் வந்து 354 to 430 CE. ஓகே. இவர் வந்து சென்ட் ஆகஸ்டைன் வாஸ் அ கிறிஸ்டியன் செயின்ட் அண்ட் அ ப்ரொஃபவுண்ட் திங்கர். செயின்ட் ஆகஸ்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வேர்ட்லயும் அவங்களோட பேர்லயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செயின்ட் ஆகஸ்டின். அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் செயின்ட். அதாவது அவர் வந்து ஒரு கிறிஸ்டியனிட்டியே ரொம்ப ஒரு மகித்துவமான ஆளு. அவர் வந்து ரொம்ப அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய திங்கர், ரொம்ப பெரிய யோசனையாளர். ஓகே. He was the greatest among the church historiographers of the medieval period. அதாவது சர்ச்சோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் பார்த்தவர்களே ரொம்ப மகமான ஆளு தான். அதுவும் மிடிவல் பீரியட்ல இருந்தவரா செயின்ட் ஆகஸ்டைன். ஓகே. ஹிஸ் ஒர்க் த சிட்டி ஆஃப் காட், அவரோட ஒரு புக்கு தான் த சிட்டி ஆஃப் காட். ஓகே. ஏன் புக்கு பேர் கேட்டு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு புக்கு பேரையும் கேட்பாங்க. ஹெரோடாட்டஸ் என்ன புக் எழுதினாரு, சென்ட் ஆகஸ்டைன் என்ன புக் எழுதினாரு, கால் மார்க்ஸ் என்ன புக் எழுதினாரு, ஆல்நால்ட் டாய்னபி என்ன புக் எழுதினாரு, ஜவஹர்லால் நேரு என்ன புக் எழுதினாருன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரும். ஓகே. ஸோ அதுதான் அந்த இந்த சிட்டி ஆஃப் காட் தான் அவர் எழுதுனதுலயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புக். ஓகே. அதுக்கப்புறமா அவரை பொறுத்த வரைக்கும் செயின்ட் ஆகஸ்டைனை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா, ஹிஸ்டரி தான் என்னது அவரை பொறுத்துனா, இவர் வந்து செயின்ட் ஆகஸ்டைன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கிறிஸ்டியன் செயின்ட். ஸோ அவர் என்ன ஒரு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு நீங்களே ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஸோ ஹிஸ்டரி இஸ் ஸ்டோரி ஆஃப் த ஸ்ட்ரகிள் பிட்வீன் காட் அண்ட் சேட்டன் which would ultimately end in the victory of God, good over the evil. அதாகப்பட்டது. இவர் என்ன சொல்றாருன்னா, ஹிஸ்டரிங்கிறது ஒரு கதை. என்ன ஒரு கதைனா, அந்த கஷ்டங்கள் சண்டைகள் நடக்குது, கடவுளுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான் ஹிஸ்டரின்னு சொல்றாரு. அதுலயும் அவர் கடைசியில என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இதோட கடைசி முடிவு வந்து ரொம்ப மகத்தோட கடவுளுக்கு தான் சேரும். அதாவது நல்லது, கடவுளுங்கிற நல்லவர் தான் ஜெயிப்பாரு, கெட்டதுங்கிற ஒரு இத சாத்தான கீழே தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லியிருக்கேன், காமெடியா தான் இருக்கும் கொஞ்சம், பட் குறை சொல்ல முடியாது. ஹி இஸ் செயின்ட் ஆகஸ்டைன். ஹி இஸ் அ ரிலீஜியஸ் பர்சன். ஸோ அவர் அந்த மாதிரி தான் டெஃபினிஷன் கொடுப்பார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்ல் மார்க்ஸ். ஓகே. கார்ல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்க, அவர் வந்து ரொம்ப மல்டி டாஸ்க் ஒர்க்கர். அவர் நிறைய இடத்துல அவர் படிச்சு நிறைய இடத்துல அவர் டெஃபினிஷன்ஸ் அது இதுன்னு கொடுத்துருக்காரு. இவரை நீங்க இங்கேயும் பார்ப்பீங்க, எக்கனாமிக்ஸ்லையும் பார்ப்பீங்க, சோஷியாலஜிலையும் பார்ப்பீங்க, எக்கனாமிக்ஸ்லையும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்ல் மார்க்ஸ் 1880 to 1883. ஓகே. இவர் வந்து சிஇ. ஸோ கார்ல் மார்க்ஸ் வாஸ் அ ஜெர்மன் பிலாசபர், எக்கனாமிஸ்ட், சோசியாலஜிஸ்ட், ஹிஸ்டோரியன், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட். சொன்னல, கார்ல் மார்க்ஸ் வந்து இஸ் ஜெர்மன் பிலாசபர். இவரும் பிலாசபர் தான். அப்புறமா இவர் எக்கனாமிஸ்ட், எக்கனாமிக்ஸ்ல வருவாரு. எக்கனாமிஸ்ட், சோசியாலஜிஸ்ட், சோசியாலஜிலையும் வருவாரு. அப்புறமா ஹிஸ்டோரியன், ஹிஸ்டரிலையும் வருவாரு. ஜேர்னலிஸ்ட். ஓகே. அதுக்கப்புறமா ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட். ஓகே. இவர் இதுலலாம் பங்கெடுத்தாரு. His ideas played a significant role in the establishment of the social science and the development of socialist movement. இவர் வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. இவர் நிறைய ஒரு கீ ரோல், ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன், முக்கியமான வேலைகள்லாம் பார்த்துருக்காரு. இந்த சோசியல் சயின்ஸ்க்கும் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சோசியலிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகே. அவரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரினா என்னன்னா, கார்ல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரினா என்னன்னா, ஹிஸ்டரி இஸ் அ ஸ்டோரி ஆஃப் த ஸ்ட்ரகிள் பிட்வீன் த ஹேவ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். அதாவது கார்ல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி என்னதுன்னா, அது ஒரு கதை. அந்த கதையில வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கஷ்டகாலம், ஒரு கஷ்டத்தை எடுத்து அவர் போராடுறார். எதுக்குன்னா, அவங்க கிட்ட இருக்கிறதும் இல்லாததுக்கும் ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கு, அதுக்காக அவங்க சண்டை போடுறாங்க. ஒருத்தவங்க கிட்ட அது இல்லை, அதனால அதுக்காக சண்டை போடுறாங்க. அதுதான் அவர் அங்க சொல்லியிருக்காரு. அவரோட மெயினான புக்ஸ் என்னது, அவர் மெயினா எழுதின ஒரு புக்ஸ் என்னதுன்னா, டாஸ் கேபிட்டல் அண்ட் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. இது ரெண்டுமே தான் அவர் முக்கியமா எழுதின புக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேபி பியூரி. ஓகே. ஜேபி பியூரி இவர் வந்து 1861 இருந்து 1927 வரைக்கும் இருந்தார். ஓகே. ஜேபி பியூரி வாஸ் அன் ஐரிஷ் ஹிஸ்டோரியன் அண்ட் அ ஸ்காலர். He worked as a professor of modern history at Cambridge University. இவர் வந்து ஒரு ஐரிஷ் ஹிஸ்டோரியன். ஓகே. அப்புறமா ஒரு ஸ்காலர். இவர் வந்து ப்ரொஃபஸரா வேலை செஞ்சார். எங்கன்னு கேட்டீங்கன்னா,
ப்ரொஃபஸராக ஒரு மாடர்ன் ஹிஸ்ட்ரி பற்றி ப்ரொஃபஸராக வேலை செஞ்சார். அது எந்த இடத்துலனா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில். ஓகே, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த இடத்துல அவர் வேலை பார்த்துருக்காரு மாடர்ன் ஹிஸ்டரிக்காக. ஓகே, அவரை பொறுத்தளவுக்கு ஹிஸ்ட்ரினா என்னதுன்னா, ஹிஸ்ட்ரி இஸ் அ சயின்ஸ், நோ லெஸ் அண்ட் நோ மோர். அதாவது ஹிஸ்ட்ரின்றது ஒரு சயின்ஸ், அதுக்கும் மேல இல்லை அதுக்கும் கீழே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஹிஸ்ட்ரிக்குள்ள எங்கேருந்து சயின்ஸ் போட்டுட்டு வரான்னு தெரியாது. பட் அவரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி இஸ் அ சயின்ஸ், நோ லெஸ் நோ மோர். அதாவது ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு சயின்ஸ், அதுக்கு கீழேயும் இல்லை அதுக்கு மேலேயும் இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. பாருமா,